எனக்காகத்தானே எனக்காகத்தானே உயிரை ஏந்தீரே என் அன்பு தெய்வமே. எனக்காகத்தானே எனக்காகத்தானே உயிரை ஏந்தீரே என் அன்பு தெய்வமே. கன்னத்தில் அறைந்தும் கையை பிசைந்தும் கேலி செய்தாரோ, அதன் வழியை பொறுத்தீரோ. எனக்காகத்தானே எனக்காகத்தானே உயிரை ஏந்தீரே என் அன்பு தெய்வமே. கையை பிசைந்து காலில் உதைத்து கேலி செய்தாரே, அதன் வழியை பொறுத்தீரே. எனக்காகத்தானே எனக்காகத்தானே உயிரை ஏந்தீரே என் அன்பு தெய்வமே. ஈட்டி எறிந்து வட்டியை தீர்த்து கட்டி கொண்டாரோ, பாவம் சேர்த்து கொண்டாரோ. ஈட்டி எறிந்து வட்டியை தீர்த்து கட்டி கொண்டாரோ, பாவம் சேர்த்து கொண்டாரோ. எனக்காகத்தானே எனக்காகத்தானே உயிரை ஏந்தீரே என் அன்பு தெய்வமே. தெய்வமே, இதை போன்ற நாட்களிலே கர்த்தாவே எங்களுக்காக பாடுபாடு நீ தீர்மானம் பண்ணி விட்டீர் கர்த்தாவே. எல்லாமே எனக்காக, என்னுடைய ஆத்ம மீட்புக்காக, என்னுடைய இந்திய தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்று மருதாகையை விட கர்த்தாவே நீர் அர்ப்பணிப்பு அதிகமாக இருந்தது கர்த்தாவே. இந்த நாட்களிலும் நாங்களும் இன்னும் கிட்டி சேர உடைய சமூகத்தை இறுதி ஆண்டவரை உறுதியாக பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாலை சத்தியத்தை ஆசீர்வதித்தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 3ஆவது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதவனும் யூதருக்கு பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனோ இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய எல்லாம் நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். அருமையானவர்களே, இந்த நாளிலும் பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே உரிக்க அதனுடைய நார் சத்து ரொம்ப சுவையாக இருக்கும். மேலெல்லாம் பார்க்கும் அந்த தோல் நிறைய சூழ்ந்து கொண்டிருக்கும். தோலை எடுத்து அந்த பீலியை எடுத்து போட்டுட்டு அப்படியே உரிச்சு அந்த பனங்கிழங்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே மொர்தெகாய்ங்கிறவர் தன்னை உரித்து பனங்கிழங்கு மாதிரி அநேக நேரங்களில் அவர் உரிக்கப்படுகிறார். ஒரு தவறு செய்யாமல் அங்கே யூத குலத்துக்கு அவராலே ஒரு பெரிய அழிவு வருகிறது. ஐயோ, இந்த மனுஷன் அழுது புலம்புகிறார் பாருங்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டொடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயர்முள்ள மகா சத்தத்துடன் அழுது கொண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே மொர்தெகாய் பனக்கிழங்கு மாதிரி தன்னை வருத்தி கொண்டு இருக்கிறார். பனக்கிழங்கு உரிக்க அதன் உள் அமைப்பானது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி மொர்தெகாய் தன்னுடைய குலத்தார்களாக அகஸ்வேரு ராஜா 127 நாடுகளை ஆண்டு கொண்டு வருகிறார். அப்போ அங்கே பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதிலே யூத குலமும் ஒன்றாக இருக்கிறது. இந்த யூத குலத்தினுடைய மேன்மைக்காக எஸ்தரும் மொர்தெகாயும் அங்கே திறப்பிலே நிற்கிறார்கள். ஒரு கட்டத்திலேயே பார்க்கின்ற பொழுது யூத குலம் அழிவுக்கு நேராக வருகிறது. ஆனால் இந்த பனைக்கிழங்கு இந்த மொர்தெகாய் என்ன செய்தார் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த தோல் உரிக்கத்தான் அதுக்குள்ளாக இருக்கிற சுவை கூடும். அதனுடைய டேஸ்ட் நன்றாக இருக்கும், நன்றாக பிரயோஜனப்படும். அதே மாதிரி இங்கே எஸ்தருக்கு இந்த சட்டம்
யூதரை அழிக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தவுடனே மொர்தெகாய் முதலாவது தீர்மானம் எடுத்தார். தன்னை வருத்தி கொண்டார். தன் குலத்துக்கு எப்படி ஆயுள் நன்மையை கொடுக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய குடும்பத்துக்காக நீ சில தியாகங்களை பண்ணித்தான் ஆக வேண்டும். பணக்கிழங்கு மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளத்தான் வேண்டும். இங்கே மொர்தெகாயை பார்க்கின்ற வேளையிலே பணக்கிழங்கு மாதிரி அங்கே ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து நிற்கிறான். ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பல் போட்டு கொண்டு வந்து நிற்கிறான். அவனுக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு காரணம், ஒரு உள்ளம் அவனுக்குள்ளாக இருந்தது, ஒரு நோக்கம் அவனுக்குள்ளாக இருந்தது, ஒரு மேன்மை அவனுக்குள்ளாக இருந்தது, ஒரு காரியம் அவனுக்குள்ளாக இருந்தது, ஒரு பிடிவாதம் அவனுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு உனக்கு இருக்கிற பிடிவாதம் என்ன? என் பிள்ளையை படிக்க வைப்பேன், சரிதான். என் அண்ணன் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன்னா அவன் ஊர் ஜனங்களுக்கு நான் இதாக நன்மை செய்ய வேண்டும், இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும். அதற்கு முதலாவது நீ பலிகாடாய் ஆக்கி விடுவாய். உன்னை மொர்தெகாய் இங்கே பலிகாடாய் ஆக்கப்பட்டான். ஆனால் மொர்தெகாய் எப்படி ஆகிலோ ஒரு திட நெஞ்சத்தோடு இருந்தான். அன்றைக்கு சவுல் என்கிற பவுல் ஒரு திட நெஞ்சத்தோடு இருந்தான். ஏன்னா பஞ்சமோ நிர்வாணமோ பசியோ பட்டணமோ ரோமர் 8 சொல்லுகிறான், என்ன வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இங்கே மொர்தெகாய் என்கிறவன் சொல்லுகிறான், எனக்கு என்ன ஆனாலும் சரி எஸ்தர் ராஜாத்தியே நீ தப்பலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். இந்த யூத குலத்துக்கான அழிவு என்னுடையது. நான் இந்த யூத குலத்துக்காக அதனுடைய மேன்மைக்காக நான் பாடுபட்டே ஆக வேண்டும், நான் பாடுபட்டே ஆவேன் என்ற ஒரு உறுதி இருந்தது. பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரத்திலே ரெட்டு உடுத்தவனாக ஐயோ துயரத்தோடு வருகிறான். எஸ்தர் யூத குலத்துக்கு வந்த அழிவை அவன் தன்னுடைய அழிவாக எடுத்துக்கொண்டான். இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்திருக்கிற துன்பங்களை கண்டு சிரித்து கொண்டு இருக்கிறாயோ, அவனுக்கு வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயோ, அவனை பைபிள் எடுத்துக்கொண்டு அலைந்தானே அவனுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறாயோ, சொல்லாதே. பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதே எஸ்தர் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மொர்தெகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். நீ உன்னுடைய ஜனத்தாருடைய நன்மைக்காக நீ தேடி கொஞ்ச காலத்தில் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். பிற்பாடு உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள். எங்களுடைய சித்தப்பாவுடைய உழைப்பு தான், எங்களுடைய சித்தப்பாவுடைய கைண்ட்னஸ் தான் இந்த நிலைமைக்கு நான் வர முடிந்தது என்று சொல்லுவார்கள். அருமையான சகோதரனே, நீ விதைக்க வேண்டும். மொர்தெகாய் விதைத்தார். மொர்தெகாய் கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் உயிர் போய்விடும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் மொர்தெகாய் சரியாக வந்தான். அது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் இந்த பணக்கிழங்கு பாருங்கள், பணக்கிழங்க எடுத்து நீங்கள் காய வச்சாலும் சரி, அவிச்சாலும் சரி, அதை காய போட்டாலும் சரி, அதனுடைய டேஸ்ட் குறையவே குறையாது. எஸ்தர் 10ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனம், யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகசுவேருக்கு 2வதுவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனும் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாக இருந்தான். கடைசி வரைக்கும் மொர்தெகாய் யூதர் குலத்துக்கு பிரயோஜனமாக இருந்தான். அவளுடைய நன்மையை தேடினான், அவளுடைய சண்டைகளை விளக்கினான். ஏன் நீ ஒரு கிறிஸ்தவனாக இப்படி இருக்கக்கூடாது? என்னுடைய தேசத்துக்காக நீ ஏன் நிற்கக்கூடாது? நீ ஏன் ஊழியத்தில் இணைந்து பாடுபடக்கூடாது? நீ ஏன் உன்னுடைய திருச்சபையில் இணைந்து பாடுபடக்கூடாது? அன்றைக்கு மொர்தெகாயினுடைய பெயர் இந்த ரெக்கார்டில் இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்றால் அவனுக்குள்ளாக ஒரு வெறி இருந்தது, அவனுக்குள்ளாக ஒரு தாகம் இருந்தது. என்னுடைய யூத குலம், நான் கர்த்தருடைய ஜனம், ஆகவே என்னுடைய யூத குலத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி காண முடியும்? அவன் விழுந்து கிடந்தான். என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அது செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு கிறிஸ்தவ இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தாரே, இயேசு உனக்காக பாடுபட்டாரே, இந்த இயேசுக்காக நீ எவ்வளவு பொருளை இழந்திருக்கிறாய், எவ்வளவு நஷ்டத்தை அடைந்திருக்கிறாய். கவலைப்படாத, கர்த்தருக்காக இதையும் நான் செய்ய வேண்டும். பவுலடியார் சொல்லுகிறார், என்னுடைய கிறிஸ்துவுக்காக நான் அடிபடுவதற்கு மாத்திரமல்ல, சிலுவையில் அறையப்படுவதற்கு மாத்திரமல்ல, என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் பவுலடியாருடைய ஊழியமாக இருந்தது. ஒரு காலத்திலே மொர்தெகாயினுடைய ஊழியம் யூத குலத்துக்காக இருந்தது. இன்றைக்கு வரப்போகிற இயேசு ராஜாவுக்காக நீ என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரே, இன்னும் நான் உமக்கு ஒரு ஊழியம் செய்யவில்லையே, ஆண்டவரே இன்னும் நான் செய்யவில்லையே, இப்படி நீ சொல்லிக்கொண்டே செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்தாலும் ஆண்டவரே உமக்கு ஈடாகுமா? உம்முடைய அன்புக்கு ஈடாகுமா? அந்த சிலுவைக்கு ஈடாகுமா? ஆண்டவரே, இதோ நான் புறப்பட்டு வருகிறேன். அன்றைக்கு மொர்தெகாய் யூத குலத்துக்காக புறப்பட்டு வந்தான். அந்த பனைக்கிழங்கானது அந்த உரிக்க அது டேஸ்ட் கொடுத்து கொண்டே இருந்தது. அவனும் அடிபட அவன் துன்பப்பட அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். அவன் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருந்தான். மற்றவர்களுக்கு உதவி செய்தே கொண்டிருந்தான். நீ எப்படி இருக்கிறாய்? ஒரு பனைக்கிழங்காக மாறு. ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே,
நாங்களும் கூட உரிக்கத்தான் கர்த்தாவே, எங்களை செதுக்கத்தான் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் மின்ன முடியும், மிளிர முடியும் கர்த்தாவே. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த 2 நாட்களில் நாங்கள் பின் செல்ல எங்களுடைய தேசத்துக்காக உபவாசித்து அழுது பொருளை எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆழமான அன்பு கூற கிருபை தாங்க. சிலுவையை உண்மையிலே தன் ஜீவனை நேசிக்கிறவன் இழந்து போவான், என் நிமித்தமாக ஜீவனை இழக்கிறவன் அதை ஆண்டவரை திரும்ப பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரை, சிலுவைக்காக ஓட, சிலுவையே ஆண்டவரை பேச, சிலுவைக்காக நிற்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பனை கிழங்காக நாங்கள் மிளிர எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.